இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரெட்டை வச்சு பிரெட் சீஸ் ரோல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான ப்ரெட்டை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம். அந்த 4 கார்னர்ஸையும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கார்னர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதை வந்து பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பவுடரை நம்ம இதுக்கப்புறமா வரதில் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு மிக்ஸியில் போட்டு நல்லா தூள் மாதிரி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டை வந்து இந்த சப்பாத்தி ரோலர் வச்சு ஃபஸ்ட்டு சாஃப்டாக ரோல் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு மெயினாக தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா எக்ஸ் தான். நான் வந்து 2 எக்கு எடுத்திருக்கேன். இந்த 2 எக்கையும் எடுத்து ஃபஸ்ட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ண எக்கை வந்து ஓரமாக வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஃபஸ்ட்டு அந்த ப்ரெட் மேலே சீஸ் 2 அப்ளை பண்ணிவிடுவோம். இது அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம ஃபஸ்ட்டு எக்கை கொஞ்சம் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து இது சாஃப்டாக ரோல் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா ப்ரெட் வந்து தூளாக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா சாஃப்டாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரோல் பண்ண இதை வந்து எடுத்து ஃபஸ்ட்டு எக்கில் நல்லா இது பண்ணிவிட்டு அதை வந்து ப்ரெட் க்ரம்ஸ்குள்ளே போட்டு நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து நமக்கு வந்து இது வந்து உடையாமல் கிடைக்கும். இதே மாதிரி இன்னொரு ப்ரெட்டையும் சேர்த்து பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அந்த பேனில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க. இந்த எண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு ஹீட் ஆனதும் ரொம்ப ஹீட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. நார்மலாக ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 2 ப்ரெட் ரோலையுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சேஃபாக ஆட் பண்ணுங்கள். ஏன்னா எண்ணெய் தெறிக்கிற மாதிரி பண்ணாதீங்க, இல்லைனா ப்ரெட்டும் உடஞ்சிரும். ஸோ நான் வந்து ஒரு ஜல்லிக்கரண்டி வச்சு ஆட் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், சூப்பராக அழகாக வந்துச்சு. கொஞ்சம் கூட உடையல. நல்லா ப்ரௌனாக வர மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. பொரித்து எடுத்ததை வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப தீ வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். ஸோ மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை வந்து பொரித்து எடுத்துக்கலாம். பொரித்து எடுத்ததை சேஃபாக வந்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. இதை மாற்றினதுக்கப்புறம் நம்ம இதை வந்து கட் பண்ணி அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். வேணும்னா நம்ம இது கூட வந்து கொஞ்சம் சாஸ் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நான் செஞ்சது வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. என் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.